Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸாக நான் நம்மளோட சேனலில் லைவ்ல கொஞ்சம் நல்லாவே லைவ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். லைவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஷார்ட்ஸ் நான் கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதுன்னா ஷார்ட்ஸ் விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ், அதுக்கு அடுத்தது தான் விளாகாக இருக்குது. லைவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது, நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது, நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ஒரு சில விஷயங்கள் கவனித்தேன். என்ன அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ் என்னோட லைவ்ல என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் எப்படின்னா, சிலர் மானிட்டேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சிலர் சும்மா வீடியோ போடுறாங்க, என்னோட சேனல் பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறையா நான் படித்தேன். நான் என்னுடைய அனுபவங்களை நாம ஏன் ஷேர் பண்ணிக்க கூடாது? என்னை பொறுத்தவரையும் எல்லாரும் யூடியூப் சேனல் வைக்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. உங்களோட ஓன் ஒர்க், உங்களோட நீங்களே எஃபெக்ட் போடணும், சரிங்களா? உங்களை யாரும் புஷ் பண்ணாமல் நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப்பில் ரீச் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டோரி இருக்குது. என்னோட சேனல்லையே அந்த சேனலை இந்த அளவுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பேனான்னு நினச்சி பார்த்தேன். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இல்லை. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சேனலே லைசன்ஸே காலி பண்ணுற அளவுக்கு போச்சு, இல்லை இதுக்கு மேலே நம்மளால மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிற ஒரு செகண்டில் அப்படிலாம் கிடையாது, முடியும் அப்படிங்கிறது நாம எந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால யூடியூப்ல முந்தி வர முடியும். அவ்வளோதான். என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நியூவாக வர யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யூடியூப் சேனல் 2025 ஆரம்பிக்கலாமா, மானிட்டேஷன் பண்ண முடியுமா, ரெவென்யூஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இது மட்டும்தான். எஃபெக்ட் ரெகுலராக போடணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸாக எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சுங்களா, ஆனால் சேனலில் வீடியோ வராமல் இல்லை, வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ரீசன், ஏதாவது ஒரு வீடியோ இருக்கணும், ஒன்று லைவாக இருக்கணும், இல்லை விளாகாக இருக்கணும், இல்லைனா ஷார்ட்ஸாக இருக்கணும். ஏதாவது ஒரு அப்டேட் உங்களோட சேனலில் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கணும். கரெக்டான ஒரே டைமுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரீச் பண்ண முடியும். அதுக்கு உதாரணமே நான் தான். என்னால் மானிட்டேஷன்லாம் பண்ண முடியுமா, 4000 ஹவர்ஸ்லாம் சாத்தியமான விஷயமான என்னை பார்த்து நக்கல் பண்ணவங்களுக்குலாம் உதாரணமாக இருந்து காட்டினேன். 4000 ஹவர்ஸ் எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இது என்னது, இது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏறிட்டு இருக்கு, வீட்டிலலாம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி உங்களால் மானிட்டேஷன் பண்ணி காட்ட முடியும், சரிங்களா? கொஞ்ச நாள் தான். யூடியூப்ல புதுசாக ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் என்ன டாபிக் எடுத்து பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு நேர்மையாக இருந்து கரெக்டான விஷயங்களை நம்பி பண்ணுங்க. நிச்சயமாக சக்ஸஸ் ஒரு நாள் கிடைக்கும், சரிங்களா? அண்ட் லைவை பற்றி இந்த வீடியோவில் பேசினதுனால லைவ் பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இங்கேயே ஆக்சுவலி லைவ் என்னாலே ரெகுலராக வர முடியல இப்போ ரீசெண்ட் டேஸில். அதனால தான் ஷார்ட்ஸ் மட்டும் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, ஏன்னா அதுக்கு மட்டும் தான் டைம் இருக்குது எனக்கு. ஆக்சுவலி அதுக்காக லைவ் வராதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நேத்திக்கு தம்பி அழுதனால சடனாக லைவ் நான் கட் பண்ணிட்டேன். என்னக்கா 30 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டிங்களே, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நாளைக்கு சண்டே, ரெகுலராக நமக்கு சண்டே லீவ் டே லைவுக்கு மட்டும். மண்டேலேருந்து கம்பல்சரி லைவ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கன்ஃபார்மாக மண்டேலேருந்து ரெகுலராக லைவ் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ரெகுலராக vlog இருக்கிற மாதிரியும் யூடியூப் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூடியூப் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் டெய்லிக்கு என்கிட்ட நீங்கள் vlogல பேசலாம், சரிங்களா? இது மாதிரியான விஷயங்களை பேசணும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் என்னோட சேனல்லேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் முக்கியமாக எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க நல்ல விஷயங்களை போடட்டும், கெட்ட விஷயங்களை போடட்டும், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்லை.
இந்த இடத்துல நான் இங்கே கேமரா வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அத்தனை நாய்ஸஸையும் கட் பண்ணி ஆகணும், வீடே அமைதியாகணும், டிவி இருக்க ஓடக்கூடாது, வேற ஏதோ அதர் மொபைல்ஸோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கிட்ஸ் எல்லாம் அமைதியாக படுக்க வச்சாகணும். அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அது இதுக்கு பின்னாடியே அவ்வளோ ஒர்க் இருக்குது. இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து படுற விஷயங்களும் உங்ககிட்ட இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். இதையும் தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கேமராமேன்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டிங்க்குன்னு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ணாது, ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன், அதனால மட்டும்தான் அவங்க சேனலுக்கு ரெவன்யூ வருமே ஒழியே நீங்கள் போடுற லைக்னாலேயோ கமெண்ட்னாலேயோ சப்ஸ்கிரைப்னாலேயோ ஷேர்னாலேயோ எதுனாலேயும் எந்த ரெவன்யூவும் கிடைக்காது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அவ்வளோதான். என்னோட ஆசையும் அதுதான். அப்படியே மானிட்டேஷன் பண்ணிட்டேன், கூடிய விரைவில் வந்து ரெவன்யூ எடுத்துருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இதே இடத்துல இதே மாதிரி வீடியோவில் நான் வந்து ரெவன்யூ எடுத்த மாதிரி உங்களாலே ரெவன்யூ எடுக்க முடியும், நான் ஷேர் பண்ணுவேன் கைஸ். நிச்சயம் நடக்கும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.